என்னடா பணம் வாங்கிட்டு போன பசங்களுக்கு வட்டி டேட்டு ஞாபகம் இல்லையா? ஃபோன் பண்ணேங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தெனாவட்டா திரியிறானுங்க போல இருக்கு. அவனுங்களுக்கு ஃபோன் எல்லாம் பண்ணாத, டைரக்டா அட்டாக் பண்ணலாம். வண்டி ஏறா. यत्र नार्यसे पूजिता நமஸ்தே சத்ர தேவதாயகா. எங்கெல்லாம் பெண்கள் ஆராதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் தேவதை இங்க வசிப்பாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு வெக்கக்கேடான விஷயம் யுவரானர். இந்த பொண்ணு EMI நம்ம புனிதமான பாரத நாட்டுல பெண்களை அதிகம் மதிக்கத்தக்க இந்த நாட்டுல EMIல கிடைக்கிற பொருள் மாதிரி இந்த பொண்ணு EMIல மாட்டிருக்கா யுவரானர். இந்த மாதிரி ஆளுங்களை இப்படியே விட்டுட்டா நம்ம நாட்டுல பரம்பரையா கடைபிடிச்சிட்டு வர சம்பிரதாயமே அழிஞ்சிரும். ரொம்பவே வெட்கப்பட வேண்டிய விஷயம் யுவரானர். இந்த மாதிரி ஆளுங்களால பொம்பளைங்களுக்கே அவமானம் சார். இந்த மாதிரி ஆளுங்களை கடுமையா தண்டிக்கணும் சார். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், என்னோட ஆப்போசிஷன் லாயர் பானர்ஜி சொன்ன மாதிரி புனிதமான இந்த நாட்டில் ஒரு பொண்ணு EMIல மாட்டுறாங்கன்னா நம்ம எல்லாரும் வெக்கப்பட்டு தலகுனிய வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு காயத்துக்கு பின்னாடி மறக்க முடியாத வலி இருக்கும். ஒவ்வொரு கடமைக்கு பின்னாடி சுமக்க முடியாத வலி இருக்கும். யுவர் ஆனர், EMI சூசைட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு தான் காரணம். வேதனை பொறுப்புன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, வைரலான விஷயத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க. அது குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் யுவர் ஆனர். ஏன் கிளைண்ட் சத்தியமேதா குற்றம் சாற்றப்பட்டவைகள்ல சாட்சிகளையும் ஆதாரங்களையும் பரிசீலித்த பிறகு மேலும் விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தை நான் கேட்டுக்கிறேன். இந்த கேஸ் சம்பந்தமா இதுவரைக்கும் ஆதாரங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்படாததால் முழுமையான விவரங்களை சேகரிக்க ஒரு ஸ்பெஷல் லேடி ஆஃபீஸரை நியமிக்கும்படி இந்த கோர்ட் போலீஸாருக்கு உத்தரவிட்டு இந்த கேஸ் விசாரணையை வருகிற மார்ச் 7ஆம் தேதிக்கு நான் ஒத்தி வைக்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். இங்க பாரு சத்யா, உன் கேஸ் ஃபைல் மொத்தத்தையும் பார்த்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு. நீ வாயை திறக்கலன்னா நல்லா இருக்காது. ப்ரேயர் பண்ற இடத்துல வேணா சைலண்டா இருக்கலாம், ஆனா போலீஸ் முன்னாடி பேசித்தான் ஆகணும். அப்பதான் உண்மையெல்லாம் வெளியில வரும். இத பாரு, இது உமன்ஸ் ப்ரொடெக்ஷன் செல். பொண்ணுங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ என்னமோ. உண்மையை வர வைக்கிறதுக்கு சிவியர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எத்தனை நாளா நடக்குது இந்த இருட்டு வியாபாரம்? இந்த ராக்கெட்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? உன் ப்ராப்ளம் தான் என்ன? கம் ஆன், ஸ்பீக் அவுட். பொண்ணா பிறந்ததுதான். இவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட நீ பண்றது தப்புன்னு உனக்கு தெரியாதா? என்னோட தேவைக்காக பண்ணா தப்பு. சில காம பேய்களுக்கு பலியானா அது எப்படி தப்பாகும்? சினிமா எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா நான் இருந்துச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணேன். இங்க வர்றேன். சே, ஆன்ட்டியும் வந்திருக்கலாம். செம்மையா இருக்காடா. வாங்கடா. டேய், தள்ளுங்கடா. தள்ளுறோம் பிரதர், கண்டிப்பா தள்ளுறோம். ஒரு 5 நிமிஷம் அவளை விட்டுட்டு கண்ணை முடிக்கோ. வேண்டாம் அண்ணல், அவங்க கூட நமக்கு எதுக்கு சண்டை? நம்ம நான் போய்க்கலாம். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அண்ணல், என்னடா மப் அதிகமாயிடுச்சா? ப்ளீஸ். சரக்கு இருக்கு, மஞ்சிங் தான் இல்ல. செம ஃபிகர், விட்டுட்டு போ. ப்ளீஸ் அண்ணல், சும்மா இருன்னு சொன்னேன்ல. போய்க்கலாம். வாடி. வாங்கடா.
ஓடி போயிடு சத்தியா ஓடிடு ஓடு நில்றி நில்லுதுக்குறல போங்கடா புடிங்கடா எங்க போற நில்லுடி நில்லுடி ஒழுங்கா நில்றி ஏய் ஏய் நில்லு நில்லு சொல்றல நில்லு ஏய் நில்றேன் ஏய் நில்றி பிரம்மதேவனே நீ தலை குனிந்து போ பரத கண்டமே நீ வெக்கப்பட பிரம்மதேவனே நீ தலை குனிந்து போ பரத கண்டமே நீ வெக்கப்பட கண்ணை மூடும் கண்ணகியா புதுயுக காந்தாரியா கண்ணை கட்டி பார்த்து நின்னுக்கோ கண்ணை மூடும் கண்ணகியா புதுயுக காந்தாரியா கண்ணை கட்டி பார்த்து நின்னுக்கோ யுகம் யுகம் மிருகம் மிருகமானினம் யுகம் யுகம் மிருகம் மிருகமானினம் என்று இந்த தீரும் இந்த கடும் குரோதம் என்னே அவமானம் என்னே அவமானம் காம கொடூரம் இதில் இங்கே என் தேவன் மகன் இருக்கின்றானோ பெரும்பாரம் கண்கள் கொண்டு பாரடா பாரடா என் தெய்வமே பாரடா தெய்வமே உன் ஆட்டங்கள் போதுமில்லை என்னாச்சுமா சத்யா டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு என்னாச்சு எல்லா பொண்ணுக்கும் என்ன நடக்கணுமோ அதுதான் உங்க பொண்ணுக்கும் நடந்திருக்கு. காமம் மட்டும் இல்லாம மிருகத்தனமா நடந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்காங்க. அவங்க மனுஷங்களா இந்த மிருகங்களா தெரியல. சிகரெட்டு பீர் பாட்டில வச்சு கடிச்சு அறுத்து ரத்தத்தை பகிர்ந்துக்கிற இடத்துலயே ரத்தம் வர மாதிரி பண்ணிருக்காங்க. கடவுள் நம்மள உயிர் கொடுக்கறதுக்காக பிறக்க வச்சா அரக்கணுங்க அதை வேற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. சொல்லுங்க அந்த பொண்ணு வாயால சொல்லு. நடந்தத பொண்ணு சொன்னாதான் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இருக்கும். விஷுவலைசேஷனும் கிளியரா இருக்கும். கம்ப்ளைண்ட்டையும் கிளியரா எழுத முடியும். சொல்லுங்கம்மா. சொல்றேன் சார். நானும் என் புருஷனும் சினிமா பார்த்துட்டு வரும்போது 3 ரவுடி பசங்க எங்களை நிறுத்தி என் புருஷன் அவங்க நல்லா அடிச்சுட்டு என்னை கற்பழிச்சிட்டாங்க சார். எங்க? ராம்நகர் ரோட்ல சார். என்ன டைம் இருக்கும்? ராத்திரி 10 மணிக்கு. எத்தனை பேர்? 3 பேர் சார். எத்தனை வாட்டி பண்ணாங்க? எத்தனை வாட்டி சொல்லுமா? எத்தனை வாட்டி? ஸ்டேஷனுக்கு வந்து அதெல்லாம் சொல்லணும். சொல்லுமா, சொன்னாதானே எழுத முடியும். சொல்லு. வெங்கட்ராவ் சார். இவங்க ஏதோ சொல்றாங்க. ஓகே, டீடைல்ஸ் வாங்கிக்க. ஓகே சார்.
சத்யா சத்யா நல்லாவே சம்பாரிச்சிருக்கா போல இருக்கு. சத்யா சத்யா யாரு? என்ன சார் இங்க வந்திருக்கீங்க? அந்த பசங்களை யாரையாவது அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? சத்யாவை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் பொண்ணை கூப்பிடு, சீக்கிரமா வர சொல்லிடியா அவளை? எதுக்கு? சார் என்னாச்சு சார்? எதுக்கு இப்படி கத்தி கூப்பிடுறீங்க? அப்பா என்னமா டிராமா போடுற? பண்றது பிராத்தல் பிசினஸா இருந்தாலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அதை மூடி மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல கேஸ். பிராத்தல் கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். பிராத்தல் கேஸா? என்ன சார் சொல்றீங்க? ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன். டேய், அவ என்ன பதிவருதையா? என்கிட்ட அப்படிதான் சார் படுத்தா. ஏண்டா நீ என்னடா சொல்ற? காண்டம் இல்லாம நான் படுக்க மாட்டேன்னு என்கிட்ட காண்டம் யூஸ் பண்ணா சார். ஐயோ நீ கேட்டது உண்மைதான். உன் சித்தி செத்து போயிட்டா, மார்ச்சரியில இருக்கா. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு வாட்டி அனுப்புங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு ஒரே ஒரு தடவை எங்க சித்தியை பார்க்கணும் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சின்ன வயசுல நீங்க சித்தி தான் என்ன வளர்த்தாங்க சார். ப்ளீஸ் சார். கடைசி ஒரு தடவை உங்களை பாத்துக்கிறேன் சார். உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். ப்ளீஸ். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஹாப்பியா நீ போலாம். சரிங்க சார். ஒரே ஒரு வாட்டி என் கூட கமிட் ஆயிடு. ஒரே ஒரு வாட்டி என்ன சந்தோஷப்படுத்து. ஒரே ஒரு வாட்டி என்ன சந்தோஷப்படுத்தினா போதும். சார் ஒரு தடவை சார் சித்திக்கு நான் மட்டும் தான் சார் இருக்கேன். ப்ளீஸ். ஏய், இல்லன்னு வச்சுக்க, உன் சித்தியோட பணம் முனிசிபாலிட்டி ஆளுங்க அனாதை பணமா தூக்கிட்டு போவாங்க. ஞாபகம் வச்சுக்க. ப்ளீஸ் சார். உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு தடவை என்ன அனுப்புங்க சார். ப்ளீஸ் சார். உங்க காலை பிடிச்சி கேட்கிறேன் சார். ஒரு தடவை என்ன அனுப்புங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு ஒரு தடவை அனுப்புங்க சார். ப்ளீஸ் சார். உங்க காலை பிடிச்சி கேட்கிறேன் சார். என்ன ஒரே ஒரு தடவை அனுப்புங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் அனுப்புங்க சார். ப்ளீஸ் சார். ஒரு தடவை சார். ஒரு தடவை ப்ளீஸ் சார். பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும் சார். பார்க்கணும். ப்ளீஸ் சார். என்னே அவமானம் காமகொடூரம். இதில் இங்கே என் தேவன் மகன் இருக்கின்றானோ பெரும்பாரம். கண்கள் கொண்டு பாரடா பாரடா என் தெய்வமே. பிரம்மதேவனே நீ தலை குனிந்து போ. பரத கண்டமே நீ வெக்கப்படு. பிரம்மதேவனே நீ தலை குனிந்து போ. பரத கண்டமே நீ வெக்கம் படு.